शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। निश्चितं वेदा यो वेदेभ्यो किलं जगन् नमोऽहं मनो विद्यापीठम् तच्च कर्म स्वानुकूलां वृष्टिलक्षणां दृष्टसामग्रीं सम्पाद्यैव प्रतिबन्धम् अपनयति। किं बहुना प्रारब्धकर्मण्येव अत्यन्तभक्तेन भवता योगाभ्यासरूपस्य पुरुषप्रयत्नस्य वैयर्थ्यं मनसापि चिन्तयितुमशक्यम्। இந்த விஷயம் வந்துட்டு இருக்குன்னு கேட்டா, பிரதிபந்தக கர்மா பிராரப்த கர்மமே சித்தத்தை அடக்கிறதுக்கு பிரதிபந்தகமா இருக்குன்னு விசாரம். அப்படி இல்லை, அபியாசத்தினால அபியாசேனத்தை கௌத்தையா சொல்றது இல்லையா, அது முடியும்னு சித்தாந்தத்தை கொண்டு வர. தச்ச கர்மா ஸ்வானுகூலாம் விருஷ்டிலட்சணாம் திருஷ்ட சாமகிரியும் சம்பாத்தியோ பிரதிபந்தம் அபனயதி. பிரதிபந்தம் இருக்குனால் அந்த பிரதிபந்தத்தை போகிறதுக்கு சாஸ்திரத்துல விகிதமான கர்மாக்களே பண்றது. இது லோகத்துக்கு பிரசித்தமாயிருக்கு. இப்போ ஒரு விருஷ்டி இல்லைன்னு, விருஷ்டிக்காக காரிய ஈஷ்டின்னு ஒண்ணு விகிதமா இருக்கு சாஸ்திரத்துல. அது நம்மளால பண்ண முடியாது, ஆகிதாத்மியா இருந்தா தான் பண்ண முடியும். அவ பண்ண வேண்டியது சத பிரதிபந்தோ விரோதினா பிரபலபரேன உத்தம்பகேன காரிய ஈஷ்டியாதி ரூபேன கர்மனா அபனியதே. விருஷ்டி மழை கிடையாதுனால் என்ன அர்த்தம்? ஒரு பிரதிபந்தகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரதிபந்தகம் இல்லாத பண்ணணும். அதுக்காக காரிய ஈஷ்டி பண்றது. இப்ப காரிய ஈஷ்டி என்ன பண்றதுன்னு கேட்டா, காரிய ஈஷ்டி நேரடியா மழையை கொடுக்கறது அப்படி கிடையாது. இப்போ மழைக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்கும், அது போறது. அது இந்த காரிய ஈஷ்டினால திருஷ்டமா திருஷ்டத்வாரா இல்ல அதிர்ஷ்டத்வாரா. திருஷ்டத்வாரா தெரியுமா? திருஷ்டம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த இப்படி இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இது கிடையாது, இப்படி லோகத்துல நம்மளால கிரகிக்க முடியும். சாஸ்திரம் இல்லாமையே கிரகிக்க முடியும். இது இதுக்கு காரணம், வஞ்சி தாகத்துக்கு காரணம். அதுக்கு நடுவில் ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. வஞ்சி இருந்தால் தாகம் நடக்கும். இது லோகத்துல ஒரு சாஸ்திரத்தினால சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. அவ சாஸ்திரத்தினால எது சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டா, எந்த ஒரு கோஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ப, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் லோகத்துல இருந்து கிரகிக்க முடியாது. அது அந்த இடத்துல தான் சாஸ்திரத்தினுடைய வேலை இருக்கு. சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா அது அதிர்ஷ்டத்வாரா இருக்கணும். திருஷ்டத்வாரா இருக்குன்னா லோகத்திலே கண்டுபிடிக்க முடியுமே. அதனால எல்லாமே வேதத்துல சொல்லப்படுறது தேவையில்லை நமக்கு. சில பேர் வேதத்துல ரொம்ப பக்தி இருக்கிறதுனால என்ன சொல்லுவா, எல்லாமே வேதத்தில் இருக்கு, அது இருக்கு அப்படி, அது அனாவசியம். எல்லாமே வேதத்தில் இருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? சர்வம் வேத பிரதிபாத்தியம் அப்படி சொல்ல வேண்டியதா? அது அனாவசியம், அப்படியே தேவையில்லை. அது சாஸ்திர சமுதாயத்துல எங்கேயும் சொல்லலை. சர்வம் வேத பிரதிபாத்தியம் கிடையாது. எஸ்தூபாயோ நபுத்தியதே பிரத்யக்ஷேன அனுமானேவா எஸ்தூபாயோ நவித்தியதே நபுத்தியதே. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ உலகத்திலிருந்து கிரகிக்க முடியாதோ அது சொல்லிக் கொடுக்கறதுனால தானே வேதத்தை வேதம் சொல்றது. எல்லாம் வேத பிரதிபாதம் சொன்னா என்ன தப்பு கேட்பாங்களோ, சாதாரணமா யோசிச்சா கூட அது சரியா இருக்காது, ஒத்துக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ என்னுடைய பேக்ல எத்தனை ரூபாய் இருக்கு, இது வேதத்தில் இருக்கா கேட்டா என்ன சொல்றது? அந்த வரைக்கும் கேட்க முடியாது. எல்லாம் வேதத்துல பிரதிபாத்தியமா இருக்குன்னா பேக்ல எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கேன், கேஷ் வச்சிருக்கேன், இது வேதத்துல எங்க இருக்குன்னு கேட்டா இது அப்படி கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாம் வேத பிரதிபாதம் என்ன அர்த்தம்? அதானே அர்த்தம். சர்வம் வேத பிரதிபாதம் சொன்னா அதான் அர்த்தம். சர்வம் சர்வம் தான் அர்த்தம் இல்லையா? சர்வம் வரைக்கும் என்ன அர்த்தம்? அப்போ சமுத்திரத்துல எத்தனை ஜல இது இருக்கு, புள்ளி இருக்கு,
எத்தனை மனசரி இருக்கு, இதெல்லாம் வேதத்தில் இருக்கணுமா? இல்ல அப்படி பரிகாசம் பண்ணவன் கேட்கக்கூடாதுன்னு சொன்னா ஏன் பரிகாசம் நினைக்கிறது? சர்வம் வேத பிரதிபாசம்னா அதுதான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் வந்து போயிடும். அதனால அப்படி கிடையாது. தர்ம பிரம்மணி வேதைக வேதியே, இவ்வளவுதான் சுத்தி. தர்ம பிரம்மணி வேதைக வேதியே, தர்மமும் பிரம்மவும் இந்த ரெண்டு விஷயம்தான் உலகத்திலிருந்து கிரகிக்கவே முடியாது. அந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கு, தர்மம் பிரம்மம். அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. அப்போ தர்மத்தை பத்தியும் பிரம்மத்தை பத்தியும் பிரம்மஸ்வரூபம் இப்படி இருக்கு. இது உலகத்திலிருந்து நம்மளால பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ கிரகிக்க முடியாது. தர்மஸ்வரூபம் இப்படி இருக்கு. தர்மம்னா அதர்மம் கூட வச்சுக்கலாம். இப்படி பண்றதா இருந்தால் தர்மம், இப்படி பண்றதா இருந்தால் அதர்மம். இது நம்மளால அனுமானத்தினாலேயோ பிரத்யட்சத்தினாலேயோ கிரகிக்க முடியாது. தர்மம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அனுமானத்தினால கிரகிக்க முடியும். கவனிக்கணும், தர்மம் ஒண்ணு இருக்கு, இது வேதத்தினால சொல்ல வேண்டியதில்லை. என்ன தெரியுமா? வைச்சித்ரியம். உலகத்துல எவ்வளவு வைச்சித்திரம் இருக்குனால், ஜீவ வைச்சித்ரியம், அனுபவ வைச்சித்ரியம், சுகதுக்க அனுபவத்தில் வைச்சித்திரம் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்குனால் அதுக்கு காரணமா ஏதோ ஒண்ணு இருக்கும். பகவான் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னால் பாஷத்திலே இருக்கு, பகவான் ஏகரூபனா இருக்கு. ஏகரூபமான ஒரு பொருள் அநேக ரூபத்துக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அநேகமா ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஏகரூபமான ஒரு பொருள் வச்சுட்டு வைச்சித்திரத்தை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு துக்கம், இன்னொருத்தருக்கு சுகம். இது எப்படின்னு கேட்டா, பகவான் கொடுக்கறதுன்னு சொன்னா பகவான் எது வச்சுட்டு கொடுக்கறது? கர்மா தர்ம சாபேட்சான்னு சொல்றது இல்லையா? உங்களுடைய தர்மா தர்மத்தை பார்த்துட்டு பகவான் பலன் கொடுக்கறது சொன்னா சரி. இப்போ தர்மா தர்மங்கள் விசித்திரமா இருக்கிறதுனால அதனுடைய அனுபவம் விசித்திரமா இருக்கு, இது சொல்லலாம். அப்போ நம்மளுடைய அனுபவம் விசித்திரமா இருக்கிறதுனால, நம்மளுடைய போக சாமகிரிகள் விசித்திரமா இருக்கிறதுனால, உலகத்துல விஷயங்கள் விசித்திரமா இருக்கிறதுனால இதுக்கு மூலமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா தர்மா தர்மங்கள் சொல்லலாம். நமக்கு போக்கியமா தானே இதெல்லாம் இருக்கு. நமக்கு போக்கியமா இவ்வளவு விசித்திரமா இருக்கு கேட்டா நம்மளுடைய போகத்துக்கு அத்தனை வைச்சித்திரங்கள் டிஃபரன்ஸ் நமக்கு தேவையாது. என்ன காரணம்? வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுதான் தர்மா தர்மங்கள் சொல்லலாம். இதனால என்ன வருது? தர்மம் ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய கர்மத்தினால பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு வருது. நம்மளுடைய கர்மத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா பார்க்க முடியும். அந்த மாதிரி ரிசல்ட் நிறைய இருக்கு. பார்க்க முடியாத ஏதோ ஒரு ரிசல்ட் வருது. இது கண்டிப்பா அனுமானத்தினால கிரகிக்க முடியும். ஆனா எது பண்ணா அனுகூலமா பலம் வருது, எது பண்ணா பிரதிகூலமா பலம் வருது நம்மளால அனுமானிக்க முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி இவ்வளவு வைத்தியம் இருக்குன்னா அதுக்கு காரணமா ஏதோ ஒண்ணு நம்மளுடைய கர்மத்தினால பிரத்யட்சமா பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு அமைஞ்சிருக்கு தெரியுது. அது எது எப்படின்னு தெரியாது. எது பண்றதா இருந்தால் தர்மம் வருது, எது எப்படி பண்றதா இருந்தால் தர்மம் வருது, எது எப்படி பண்றதா இருந்தால் அதர்மம் வருது நம்மளால ஊகிக்கவே முடியாது. அதனால அது வேதத்தினால சொல்லிக் கொடுக்கணும். வேதத்தினாலேயோ வேதானுகூலமா வந்த பெறக்கூடிய ஸ்மிருதிகளாலேயோ சிஷ்டாச்சாரத்தினாலேயோ எப்படியோ கிரகிக்கும். இது இவ்வளவு இருக்கு. அப்போ இது வேதத்தினாலதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால வேதம் அந்த விஷயத்துல சாவதானமா இருக்கு. இன்னொன்னு பிரம்மம். இது ரெண்டும் வேதைக வேத்தியம் சொல்றது. வேதைக வேத்தியம், வேதத்தினால மட்டும் கிரகிக்க முடியாது தானே அர்த்தம் இருக்கு. அப்ப என்ன சர்வம் வேத பிரதிபாத்தியம் சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? வேதத்தினாலதான் எது சொல்லப்படணுமோ அது அந்த விஷயத்தை குறித்து எவ்வளவு சொல்லணுமோ அதெல்லாம் இருக்கணும். தர்மத்தை குறித்து எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கோ, தர்மத்தை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய எவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கோ அத்தனை டீட்டெயில்ஸும் வேதத்தில் சொல்லப்படுறது. பிரம்மத்தை பற்றி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை டீட்டெயில்ஸும் வேதத்தில் இருக்கு. இவ்வளவுதான். அப்ப சர்வம்னா வேதத்தினால எது சொல்லணுமோ அது சர்வம். எல்லா சர்வமும் இல்லை, அந்த அர்த்தமே கிடையாது. ஏன்னா அப்படி வேதத்தினால சொல்றதா இருந்தால் வேதத்தினுடைய தாற்பயமே நஷ்டமா போயிடும். லோக மானாந்தரத்தினால கிரகிக்கக்கூடிய பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ கிரகிக்கக்கூடிய ஒரு பொருள் எதுக்கு வேதத்தினால சொல்லணும்? இங்கிருந்து நடந்தால் 10 நிமிஷத்துக்குள்ள அங்க போக முடியும். இது நம்மளால பரீட்சை பண்ணி கிரகிக்க முடியறது இல்லையா? சாப்பிட்றதா இருந்தால் பசி அடங்கிறது,
இது வேதத்தினால சொல்ல வேண்டியதா கிடையாது. அதனால வேதத்தினுடைய தாற்பயம் நிர்ணயிக்கிறது இது வச்சுதான். அப்போ சர்வம் வேத பிரதிபாதம் கிடையவே கிடையாது. வேதம் இது எதுக்காக வேற எங்கேயோ போயிடுச்சு. அதிர்ஷ்டத்வாரமா அதிர்ஷ்டத்தே என்ன துவாரம் இருக்கு, என்ன காரணம்? ஒரு நடுவில் இருக்க துவாரம். கர்ம பண்ணா அதனால அதிர்ஷ்டம் வருது, அதிர்ஷ்டத்தினால வேற எதுவும் நடக்கிறது. இப்படிதான் வேத விகிதமான எந்த கர்மமா இருந்தாலும் அத அதிர்ஷ்டத்தினாலதான் பலன் கொடுக்கும். பல பேர் கர்மாக்களுடைய வைசிஷ்டத்தை காமிக்கிறதுக்காக உபன்யாசம் பண்ணும்போது எப்படி பண்ணுவா, அது ஏதோ ஒரு எனர்ஜி சொல்றது இல்லையா, எனர்ஜி வாங்கும், இதனால இப்படி எல்லாம் எனர்ஜி வருது, பாசிட்டிவ் எனர்ஜி வருது, நெகட்டிவ் எனர்ஜி வருது. இதுக்கெல்லாம் புதுசா அர்த்தம் கிடையாது. பாசிட்டிவ் எனர்ஜினா என்னன்னு கேட்டா பிசிக்ஸ் அவளை கேட்டா அவ சொல்லுவா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிவிஷன் அதுக்கு கிடையாது. அவ சொல்ற எனர்ஜிங்கிற பொருள் இருக்கு இல்லையா, அது அவளுடைய யந்திரங்கள் இருக்கு, அந்த யந்திரத்தினை வச்சுட்டு டிஃபைன் பண்றதுதான், கண்டுபிடிக்க முடியறதா எந்த எனர்ஜி தான், வேற எந்த எனர்ஜியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு யந்திரத்தினால கண்டுபிடிக்கக்கூடிய எந்த எனர்ஜியும் இங்க இருந்து கர்மாக்கள் இருந்து வரல, கண்டுபிடிக்க முடியாதுதான். அதனால அது எந்திர வேத்தியம் கிடையாது. அதனால அதை சொல்றதுக்காக சொல்லுவான், வேற ஒண்ணும் இல்லை. வேத தாற்பயம் அங்கே கிடையாது. எனர்ஜியும் சொல்லக்கூடாது. எனர்ஜி சொன்னாலும் இங்கதான் வந்து முடியும், அதிர்ஷ்டம் இதுதான் வந்து முடியும். அப்ப இந்த ஒரு காரியீஷி பண்ணி அதனால விருஷ்டி கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த காரியீஷி இங்க என்ன பண்றது, காரியீஷியிலிருந்து ஒரு அதிர்ஷ்டம் வருது, ஒரு அபூர்வம் வருது. இந்த அபூர்வம் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா விருஷ்டியை கொடுக்கறது இல்லை நேரடியா, விருஷ்டிக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன அதெல்லாம் போகிறது. போனா என்ன வரும், விருஷ்டிக்கு எது காரணமா இருக்கோ மேகங்கள், அதுல இருந்தே விருஷ்டி வருது, வேற ஒண்ணும் கிடையாது. விருஷ்டிக்கு காரணம் மேகங்கள், மேகத்திலிருந்துதான் விருஷ்டி வருது. மேகம் இருந்தாலும் விருஷ்டி வராத ஒரு ஸ்திதி இருந்தது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் உங்களுடைய பாவம். அந்த விருஷ்டியினால வரவேண்டிய பலம் யாருக்கு அனுபவிக்கணுமோ அவள் பண்ண பாவத்தினால அந்த மேகம் இருந்தாலும் விருஷ்டி வராம இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஸ்திதி வருது. இது விருஷ்டி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எல்லா விஷயம் இருக்குதான், அதனுடைய சாமகிரி இருந்தாலும் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்திதி இருக்கு. அதனால இந்த பாவம் மூலமா எது பிரதிபத்தமா இருக்கோ, எது நடக்கிறது இல்லையோ அந்த பாவம் போகுது இந்த காரிய விஷயம். வைதிக கர்மத்தினுடைய எல்லாமே ரிசல்ட் இந்த வழியில தான் யோசிக்கணும், ஸ்ட்ரைட்டா யோசிக்க முடியாது. அதனால தச்ச கர்மா அப்படின்னா காரியீஷி இந்த மாதிரி கர்மாக்கள் சுவானுகூலாம் விருஷ்டி லட்சணம் திருஷ்ட சாமகிரியும் சம்பாத்தியோ பிரதிபந்தம் அபநயதி. சுவானுகூலாம் விருஷ்டி லட்சணம் திருஷ்ட சாமகிரியும், விருஷ்டியுடைய காரணமா இருக்கக்கூடிய திருஷ்டமான உபாயங்கள், உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட உபாயங்கள் என்ன, மேகம் தானே, அந்த மேகத்தை ஏற்பாடு பண்றது இந்த காரியீஷி அபூர்வத்துவான. மேகத்துக்கு விருஷ்டி வருது இருந்தது கேட்டா காரியீஷியில் இல்லை, மேகத்திலிருந்து தான் விருஷ்டி வருது. அந்த மாதிரிதான் பார்க்கணும். அதனால என்ன வருது, கிம் பகுனா பிராரப்த கர்மாணி ஏவ பிராரப்த கர்மண்யேவ அத்யந்த பக்தேன பவதா யோகாபியாச ரூபஸ்ய புருஷ பிரயத்னஸ்ய வையர்த்தியம் மனசாபி சிந்தயிதும் அசக்கியம். எதுக்கு ஜாஸ்தி சொல்றது, கிம் பகுனா பிராரப்த கர்மண்யேவ அத்யந்த பக்தேன பவதா. உங்களுக்கு பிராரப்த கர்மத்துல அவ்வளவு பக்தி இருக்குன்னு தெரியாது. என்ன காரணம், நீங்க சொல்றது பிராரப்தம் இருக்கிறதால ஒன்றும் நடக்கிறது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிராரப்த பக்தி இருந்தால் யோகாபியாசம் பண்றதில்லை நீங்க, அவ்வளவுதான். யோகாபியாசமும் பிராரப்தமா வச்சுக்கலாமே. பிராரப்தம் இப்ப யோகாபியாசம் பண்றதா இருந்தால் யோகாபியாசத்தினாலே ஒன்னும் நடக்காது, பிராரப்தம் இருக்கிறதுனால சொல்றது. நீங்க யோகாபியாசமே ஒரு பிராரப்தமா வச்சுக்க கூடாதா இவர் கேட்கிறார். உங்களுக்கு அந்த மனசக்தியும் மனத்தினுடைய என்ன சாந்ததையும் கிடைக்கிறதுக்கு ஒரு பிராரப்தம் இருக்குன்னா நீங்களே சுயமா யோகாபியாசத்துக்கு வரல, அது இல்லைன்னா யோகாபியாசத்துக்கு வரவில்லை, அவ்வளவுதான். அதனால நீங்க எவ்வளவு பிராரப்த கர்மத்துல பக்தி வச்சுட்டு இருந்தாலும் தப்பு கிடையாது. யோகாபியாச ரூபஸ்ய புருஷ பிரயத்னஸ்ய வையர்த்தியம் மனசாபி சிந்தையும் நசக்கிறே. யோகாபியாசம் இந்த மாதிரி சாஸ்திர விகிதமான மனசை அடக்கிறதுக்கு சாஸ்திரத்துல விகிதமான எந்த இப்படியெல்லாம் உபாயங்கள் இருக்கோ அந்த உபாயங்கள் வியர்த்தம் மனசனால கூட யோசிக்க முடியாது.
अथवा प्रारब्धं कर्म यथा तत्त्वज्ञानात् प्रबलं तथा तस्मादपि कर्मणो योगाभ्यासः प्रबलोऽस्तु. பிராரப்த கர்மம் பெரிய ஒரு தத்துவஞானத்தை கூட பிரதிபந்தம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு நீங்க சொல்றீங்க. அந்த பிராரப்தத்தோடையும் இப்ப யோகாபியாசம் பிராரப்தம் வச்சுக்க வேண்டாம். பிராரப்தம் டிஃபரண்ட், யோகாபியாசம் டிஃபரண்ட். அப்படின்னா சாஸ்திரோக்தமான உபாயங்கள் வேற வச்சுட்டு பார்த்தா கூட அந்த அந்த வழியில் பார்க்கறதா இருந்தா எப்படி யோசிக்கணும்? பிராரப்தத்தோட பலவத்தா இருக்கு சாஸ்திரவிகிதமான கர்மாக்கள் எடுத்துக்கணும். அப்படின்னா தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த யோகாபியாசாதிகள் சாஸ்திரவிகிதமான கர்மாக்கள். எதுக்காக? மனசை அடக்கிறதுக்கு. சாஸ்திரம் எப்போ விதானம் பண்ணும்? சாஸ்திரத்தினால எப்போ விதானம் பண்ண முடியும்? இந்த யோகாபியாசமானது பண்றதா இருந்தால் பிராரப்தத்தையும் ஜெயிச்ச மனசினுடைய இதை பண்ண முடியும்னா தானே சாஸ்திரம் அதனுடைய விதானம் பண்றது. சாஸ்திரம் யோகாபியாசத்தை விதிக்கிறது எதுக்காக? மனசினுடைய விற்த்தியை அடக்கிறதுக்காக. நீங்க என்ன சொல்றீங்க? பிராரப்தத்தினால அதை அடக்க முடியாது, பிராரப்தம் தான் அதுக்கு ஒப்ஸ்டக்கிளா இருக்கு, பிரதிபந்தகமா இருக்கு, அதனால அடக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப சாஸ்திரத்தினுடைய விதானம் வியர்த்தமா போயிடும் இல்லையா? சாஸ்திரம் விதானம் பண்றதுனால என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, உங்களுடைய பிராரப்தத்தையும் ஜெயிச்சு மனசை அடக்கிறதுக்கு யோகாபியாசத்துக்கு சக்தி இருக்குன்னு கவனிக்கணும். அதனால இல்லைன்னா சாஸ்திரம் வியர்த்தமா போயிடும். அதனால இப்படி யோசிச்சு பாருங்க, பிராரப்தம் எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் அதோட பிரபலமா இருக்கு யோகாபியாசம். சாஸ்திர விகிதமான உபாயங்கள் அதோட பிரபலமா இருக்குன்னு வச்சுக்கணும். அதனால ஜபமா இருக்கட்டும், யாகமா இருக்கட்டும், யோகாபியாசமா இருக்கட்டும், சாஸ்திராபியமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களுடைய பிராரப்தத்தையும் ஜெயிக்க உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு வச்சுன்னா தப்பு கிடையாது. பிராரப்த பக்தி அவ்வளவு இருக்குன்னா கூட அதோட மேல சாஸ்திர விகிதத்துக்கு மேல பக்தி இருக்கணும் இல்லையா? பிராரப்தத்துக்கு மேல உங்களுக்கு பக்தி இருக்கு, சரி. சாஸ்திரத்தினால விகிதமான உபாயங்கள் இருக்கு இல்லையா? அதுல இன்னும் கொஞ்சம் பக்தி இருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அகவா பிராரப்தம் கர்ம யதா தத்துவஞான பிரபலம். தத்துவஞானத்தையும் பிரதிபந்தம் பண்றதுக்கு பிராரப்த கர்மத்துக்கு பலம் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறது. ததா அப்படியே தஸ்மாதி கர்மனா யோகாபியாசா பிரபலோஸ்து. அந்த பிராரப்த கர்மத்தோடு இன்னும் கொஞ்சம் யோகாபியாசத்துக்கு பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யோகாபியாசா பிரபலா அஸ்து. ததாச்ச என்ன கிடைக்கிறது? ததாச்ச யோகினாம் உத்தாலக நீதஹவ்யாதீனாம் ஸ்வேச்சையா தேகத்தியாக உபபத்தியதே. ஆமா, இப்படி சொல்றதுக்கு ஒரு உபபத்தியில் இருக்கு, யுக்தியில் இருக்கு. எது எப்படி சொல்றதுக்கு? இந்த யோகாபியாசமானது சாஸ்திர விகிதமான கர்மாக்கள் உங்களுடைய பிராரப்தத்தோடையும் பலவத்தா இருக்கு கல்பனை பண்றது. அப்படி கல்பனை பண்றதுக்கு ஒரு யுக்தியும் இருக்கு. என்ன காரணம்? அப்படி இல்லாத போனால் சில பேருக்கு ஸ்வச்சந்த மிருத்யுக்கள் தெரியுது. சில பேருக்கு இல்லையா, புராணத்துல எல்லாம் தெரியாது ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரே பீஷ்மரே அப்படி சொல்றாரு, ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னா எனக்கு எப்போ இஷ்டம் இருக்கோ அப்பதான் தேகத்தியாகம் பண்ண முடியும், பண்ணுவான். முன்னாடி யமபாசத்தினால இவர் அதீதம் கிடையாது. அவருக்கு எப்போ தேகம் வேண்டாம் தோன்றதோ அப்ப தேகம் விட முடியும். இன்னும் கொஞ்ச நாளும் இருக்கலாம் தோன்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் வச்சுக்க முடியும், வேண்டாம் தோன்றதா இருந்தா விட முடியும். இந்த மாதிரி ஒரு சக்தி சில பேருக்கு இருக்கிறதா தெரியல புராணத்துல. இது எப்போ உபகரணமா போயிடும்? அவர் பண்ண யோகாபியாசம் அவருடைய பிராரப்தத்தையும் ஜெயிச்சு வைக்கிறது சொல்ல வேண்டியதான போயிடும். இல்லைன்னா எப்படி? இப்ப இவருடைய சரீரம் எந்த வரைக்கும் நிக்கிறது? பிராரப்தம் எந்த வரைக்கும் இருக்கோ அந்த வரைக்கும் நிக்கிறது, அவ்வளவுதானே. ஆனா இவருடைய யோகாபியாசம் அதையும் ஜெயிச்சு இருக்கு. இல்லைன்னா இவருக்கு அதிகமாக தெரியுது பிராரப்தம், புரியுது இல்லையா? அவருடைய பிராரப்தமே அவருக்கு அதீனமா இருக்கு. இல்லைன்னா அவருக்கு இஷ்டப்படி எப்ப வேணாலும் தேகத்தை விடலாம், விடாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சித்தி இருக்கிறது எப்படி தெரியுது? அவருடைய பிராரப்தத்துக்கே அவர் ஜெயிச்சிருக்காரு தெரியுது. இல்லைன்னா எப்படி? அப்போ எதனால ஜெயிச்சிருப்பாரு? யோகாபியாசனால. அப்ப என்ன பண்றது? யோகாபியாசம் விகிதமான ஒரு இருக்கு. அதனால என்ன வருது? அதனாலையும் அதற்கம் தான் வருது. யோகாபியாசம் சும்மா சாதாரணமா ஒரு ஆசனா பிராக்டிஸ் பண்றது நினைக்காது. கேவலம் ஒரு அடையோகம், ஒரு சீர்ஷாசனம் பண்றது, அதுவும் விகிதம் இல்லைன்னு சொல்லல.
ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு இருந்த சரீர தானத்தியம் அவ்வளவுதான், அதோட மேல போக முடியாது. யோகா பிராக்டிஸ் சொல்றது இல்லையா, வழியில் போர்டு தெரியாது, யோகா பிராக்டிஸ் அது அவிகிதம் இல்லை, விகிதம் தான். அங்க பண்றது என்ன தெரியாது, நம்மளால தெரியாது. ஏன்னா அது இருக்கு, சாஸ்திர விகிதமா தான் இருக்கு. அதுக்கு திருஷ்டவும் மட்டுமில்லை, அதிர்ஷ்டவும் பலம் இருக்கலாம், சந்தேகம் கிடையாது. ஆனா திருஷ்ட பலத்தை மட்டும் வச்சுட்டு பண்றதா இருந்தா திருஷ்ட பலம் தான் இருக்கும். பாடி ஃபிட்னஸ் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு மேல தபசு வரைக்கும் சொல்ற மாதிரி தபசு வரைக்கும் போக முடியாது. அப்படி போறதா இருந்தால் அதில் இருந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் இவருடைய பிராரப்தத்தையும் ஜெயிச்சு நிற்கிறது தெரியுது. இல்லைன்னா அவருடைய சொச்சந்த முக்கியம் அது எப்படி நடக்கிறது? அதனால பிராரப்தத்தோடையும் இந்த யோகாபியாசத்தினால வரக்கூடிய தர்மத்துக்கு பலம் இருக்கு ஒத்துந்தானம். அல்பாயுஷாம் அஸ்மாகம் தாதிருஷோ யோகோ ந சம்பவதி. புரியுதா? அந்த அளவுக்கு பிராரப்தத்தையும் ஜெயிக்கிற அளவுக்கு யோகாபியாசம் அல்பாயுஷாம் அஸ்மாகம் ந சம்பவதி. இப்போ 75 வயசு 80 வயசு ஆயுசு இருக்கும், அதுக்குள்ள அந்த அளவுக்கு பிராரப்தத்தையும் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு யோகாபியாசம் பண்ணி ஸ்வச்சந்த விருத்தி முத்திவா இருக்கிறதுக்கு முடியாதுதான் தோன்றது. எத்தி அல்பாயுஷாம், அல்பாயுஷான ஆயுஷ் அல்பமா இருக்கக்கூடிய நமக்கு அல்பாயுஷாம் அஸ்மாகம் தாதுஷோ யோகோன்னு சம்பவதி. அந்த அளவுக்கு பிராரப்தத்தையும் ஜெயிக்க முடிகிற மாதிரி யோகா சம்பவதி நம்ம சந்தேகம் தான். வேண்டாம், விட்டுருங்க, அந்த அளவுக்கு வேண்டாம். அது இருக்கு, பிராரப்தத்தை எதுக்கு ஜெயிக்கணும்? பிராரப்தத்தை ஜெயிக்கணும் என்று நம்மளுடைய அவசியம் கிடையாது. உண்மையா பார்த்தா எதுக்கு பிராரப்தத்தை ஜெயிக்கணும்? ஸ்வச்சந்த முக்கியமா எதுக்கு இருக்கணும்? நீங்க உண்மையா முக்கியமா இருக்குன்னா ஸ்வச்சந்த முக்கியம் அதெல்லாம் விபூதி, விபூதியோடும் தேவையில்லை. உங்களுக்கு மேஜிக் பண்ண முடியாது. எதுக்கு மேஜிக் பண்ணணும்? அப்படி மேஜிக் பண்ணணும்னா முமுட்சு இல்லைன்னு முமுட்சு கிடையாதுன்னு அர்த்தம். மேஜிக் பண்ணணும் இல்லாம இது மற்றவால மோகம் பண்ற மாதிரி காமிக்கிறது வரலாம். யோக சித்தியினால வர முடியாதுன்னு சொல்லல. பரகாய பிரவேசம் பண்ண எதுக்கு அவசியம் இல்லை. அதனால அந்த அளவுக்கு யோக சித்தி வரணும்னா கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது கஷ்டம்னு வச்சுட்டு யோகாபியாசத்தை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது அனாவசியம். என்னன்னா அந்த அளவுக்கு நமக்கு அவசியம் இல்லை. உண்மையா பார்த்தால் அந்த விபூதி யோகத்துல சொல்லப்படுற விபூதிகள் பல விபூதிகள் சொல்றது குண ஞானம், சூரிய சைன்யமா, கண்டபோகை, சுத்திரிபாசா நிவர்த்தி, இந்த மாதிரி பலவிதமான விபூதிகள் சொல்லப்படுறது. அந்த அங்கங்க தியானம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்றதா இருந்தால் அதுல இருந்து இப்படி எல்லாம் பலன்கள் வருது. இதை யோக சூத்திரத்திலே இருக்கு. பலவிதமான விபூதிகள் சொல்றது, இகத்திலே அனுபவிக்கக்கூடிய விபூதிகள். ஜென்மாந்திர ஞானம், எத்தனை ஜென்மங்கள் போயிருக்கோ அதெல்லாம் மனசுல வருது. இப்படி எல்லாம் பலவிதமான விபூதிகள் தெரியுது, யோகாபியாசத்தினால கிடைக்கக்கூடிய விபூதிகள். அந்த மாதிரி விபூதிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா அபியாசம் தேவையா இருக்கலாம், கஷ்டம்தான் இருக்கலாம், கஷ்டமா தான் இருக்கலாம். ஆனா அது கிடைக்காம சொல்லல, கிடைக்கலாம், கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அது எதுக்குன்னு கேட்கலாம். இப்போ முமுட்சுவா இருக்கிற உண்மையான முமுட்சுவா இருக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி விபூதிகள் இருக்கு உங்களுக்கு. அதனால சொல்றா என்ன வருது? அனாவசியம் தானே, அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது வேணும்? சித்தம் சாந்தமா இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு தேவையான யோகாபியாசம் இருக்கு, அதுவும் பண்ண முடியாதான்னு கேட்கிறேன். அஸ்மாகம் அல்பாயுஷாம் அஸ்மாகம் தாதசோ யோகோன்னு சம்பவதி ததாபி கர்மாதி ரூப சித்தவருத்தி விரோத மாத்திரே யோகே கோனாம பிரயாசம். காமம் இருக்கா? ஆமா, கரெக்ட். நானும் தப்பா விடுறேன். ஒரு வேற லெட்டர் வந்ததுனால சரி. காமாதி ரூப சித்தவருத்தி விரோத மாத்திரே, காமாதி ரூபமான விற்த்திகள், விஷயபோகேச்சா, அதுதானே காமம் பேரு. விஷயபோகேச்சா வருது. அந்த மாதிரி பலவிதமான சித்தவருத்திகள் வந்துட்டே இருக்கிறது. இந்த சித்தவருத்திகளை அடக்கிறதுக்கு தேவையான ஒரு யோகம் சம்பவத்தின்னு கேட்கிறேன். அது ஏன் முடியாது கேட்கிறேன். காமாதி ரூப சித்தவருத்தி நிரோத மாத்திரே யோகே, காமாதி ரூபமான சித்தவருத்திகளை நிரோதம் பண்றதுக்கு தேவையான ஒரு யோகம்
யோகி கோணாம பிரயாசம். அதுல என்ன பிரயாசம் இருக்கு? அதுல பிரயாசம் இல்லைன்னு சொல்லல, பிரயாசம் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பிரயாசம் இல்லை. எந்த அளவுக்கு விபூதி கிடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பிரயாசம் இல்லை. சாதாரணமா கூட, சாதாரணம் இல்லை இருந்தா கூட பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. யோகே கோணாம பிரயாசம் यदि शास्त्रीयस्य प्रयत्नस्य प्राबल्यं न अङ्गीक्रियते तदा चिकित्सामारभ्य मोक्षशास्त्रपर्यन्तानां सर्वेषाम् आनर्थक्यं प्रपद्येत. இப்ப நீங்க பிராரப்த பீருவாயிருந்தல, பிராரப்த பீருனா பிராரப்தம் இருக்க ஒன்றும் நடக்காது இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் வச்சுல போறதா இருந்தால் மோட்சசாஸ்திரத்தினால பிரயோஜனம் இல்லையான்னு சொல்ல வேண்டாம். சாதாரணமா ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லையா சிகிச்சா, அதுவும் வியர்த்தம் தான், வருஷமா போயிடும். ஏன் கேட்டா உங்கள்ட்ட பிராரப்தம் போற வரைக்கும் அந்த ரோகம் இருக்கும் இல்லையா, எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது? அங்கேயே கேட்கணும், அங்கேயே கேட்க வேண்டிய மோட்சசாஸ்திரம் வரைக்கும் எதுக்கு போகணும்? ஆயுர்வேத சாஸ்திரமே வருஷமா போயிடும். சிகிச்சை பண்ண உபயோகம் கிடையாது. உங்களுடைய பிராரப்தம் இருக்க வரைக்கும் எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும். இப்படி பார்க்கறதா இருந்தால் மோட்சசாஸ்திரம் வரைக்கும் யோசிக்க வேண்டாம், ஆயுர்வேத சாஸ்திரம் ஆரம்பியா போயிடும். यदि शास्त्रीयस्य प्रयत्नस्य प्राबल्यं नाङ्गीक्रियते, शास्त्रीयस्य प्रयत्नस्य அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்துல விகிதமான பிரயத்னம். உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அதுக்காக இது பண்ணுங்கோ, இப்படி சாஸ்திரத்துல இருக்கும் இல்லையா, உங்களுக்கு இப்படி உபதிரவம் இருக்குன்னால் இது பண்ணுங்கோ, இப்படி பண்ணணும். அது ஆயுர்வேத சாஸ்திரமா இருந்தா திருஷ்ட விதமா உபயோகப்படுறது, வேற ஹோமமோ பூஜையோ இருந்தா அதிர்ஷ்டத்வாரகமோ உபயோகப்படுறது. இந்த மாதிரி திருஷ்டமோ அதிர்ஷ்டமோ ஏதோ இருக்கட்டும், எல்லாமே சாஸ்திர விகிதம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ திருஷ்டமோ அதிர்ஷ்டமோ திருஷ்டமான அதிர்ஷ்டமான பலவித உபாயங்கள் சாஸ்திரத்தினால தெரியாது. இந்த எல்லா உபாயமும் உங்களுடைய பிராரப்தத்தோட பலவத்தும் சொல்லிதான் ஆகணும். இல்லைனால் அப்படி ஒத்துக்கிறது இல்லைனால் எது சாஸ்திரிய பிரயத்னத்தியா பிராபல்யம் ந அங்கீகரியதே, நீங்கள் ஒத்துக்கிறது இல்லைனால் அதான் அப்பொழுது சிகிச்சா ஆரோக்கியா, நீங்க சிகிச்சை பண்றது சொல்லலாம், சிகிச்சா ஆரம்பிச்சு சிகிச்சையில் ஆரம்பிச்ச மோட்சசாஸ்திர பர்யந்தானாம் சர்வேஷாம் ஆனர்த்தக்கியம், ஆனர்த்தக்கியம்னா வியர்த்தத்துவம் வீஷா போயிடும். ஆனர்த்தக்கியம் பிரசத்தியதா, ஆனர்த்தக்கியம் வியர்த்தத்துவம் தான் வந்து போயிடும். எல்லா சாஸ்திரமும் வியர்த்தம், உங்களுடைய பிராரப்தம் மாதிரி நடக்கிறது இல்லை, அவ்வளவுதான். இப்படி வந்து போயிடும். அதனால ஆனா இத்தனையும் சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அதனால என்ன தெரியுது, உங்களுடைய பிராரப்தத்தோட இதுக்கு எல்லாம் பலம் இருக்குன்னு தெரியுது. அப்ப நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது சாஸ்திரம் பார்த்து பண்ணாதான், பிராரப்தத்தை கவனிக்க வேண்டாம், பிராரப்தத்தை கவனிக்கவே கூடாது உபதேசம் பண்றார். சாஸ்திரியமான கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கணும், பிராரப்தத்தை கவனிக்கிறதே தப்பது சொல்றாரு. பிராரப்தம் இருக்கு பிராரப்தம் இருக்கு சொல்லவே கூடாதுன்னு சொல்றாரு. பிராரப்தம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, நீங்க அந்த பிராரப்தத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த பிரயத்னம் பண்றது இல்லை, அவ்வளவு. உங்களோட தப்பு என்ன கேட்டா பிராரப்தம் இருக்கிறது இல்லை, பிராரப்தத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவையான கர்மாக்கள் சாஸ்திர விகிதமா இருக்கு, அது பண்றது இல்லை. அப்போ மோட்சசாஸ்திர பர்யந்தானாம் சர்வேஷாம் ஆனர்த்தக்கியம் பிரபத்தியேதா நஹி கதாச்சித் கர்மபல விசம்வாத மாத்திரேன தௌர்பல்யம் ஆபாதயிதும் சக்கியம் சொல்ற. ஏதோ சில இடத்துல கர்மபலம் கர்மா பண்றதா இருந்தா கூட பலம் வருதில்லைன்னு வச்சுட்டு இந்த சாஸ்திரியமான கர்மாக்களுக்கு பிராபல்யம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன தெரியுது, பிராரப்தம் அதோட இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க தேவையான அளவுக்கு பண்ணல. நான் ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணேன், இன்னும் பலம் இல்லை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பிராரப்தம் அதோட ஜாஸ்தி இருக்கு. அதனால 10 நாள் ஜெபத்தினால தேவையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இன்னும் வருஷ பரியந்தம் பண்ண வேண்டியதா இருக்கும், தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதனால சாஸ்திரிய கர்மத்துக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சொல்றாங்க. நகி கதாச்சித் கர்மபல விசம்வாத மாத்திரேனா, கதாச்சித் ஏதோ சில இடத்துல கர்மபல விசம்வாதம், விசம்வாதம் என்ன அர்த்தம் தெரியுமா, விசம்வாதம் வித்தியாசமா தெரியுறதுனால சாஸ்திரியமான கர்மா பண்ணேன், ஆனா அதுக்கு என்ன பலம் சொல்றதோ அது கிடைக்கல, இதுதான் விசம்வாதம். சம்வாதம்னா எது விதிச்சிருக்கோ அதே கிடைக்கிறது, அதுக்கு சம்வாதம். அதனுடைய ஆப்போசிட், எது வர வேண்டியதோ அது வராம இருக்கிறதுக்கு விசம்வாதம்னு பேரு. விசம்வாதம்
ஏதோ சில இடத்துல விசம்வாதம் தெரியுதுன்னு வச்சுட்ட விசம்வாதம் மாத்திரேனா அது மட்டும் வச்சுட்ட தௌர்பல்யம் நகி ஆபாதேதும் சக்கியம். சாஸ்திரியம் கர்ம எல்லாம் பிராரத்தோட துர்பலம் சொல்லக்கூடாது. என்னுடைய பிராரத்தமே பயங்கரமா இருக்கு, சாஸ்திரிய கர்மம் எல்லாம் உபயோகம் இல்லை, அது அர்த்தம் இப்படி பேசக்கூடாது. சாஸ்திரிய கர்மம் நீங்க எந்த அளவுக்கு சாஸ்திரம் அது பண்ணணும்னு விரிச்சிருக்கோ அந்த அளவுக்கு பண்ணல, அவ்வளவுதான். அந்யதா காதாதிக்கம் பராதயம் திருஷ்டுவா சர்வைஹி பூபைஹி கஜாஸ்வாதி சேனா உபேட்சியதா. புரியுதா? இல்லைன்னா காதாதிக்கம் பராதயம் திருஷ்டுவா. இப்போ ராஜாக்கள் எல்லாம் சேனையை வச்சுருக்காரு இல்லையா? சேனைன்னா ஆர்மி வச்சிருக்கோம் இல்லையா? எதுக்காக ஆர்மி வச்சிருக்குன்னா சத்ரு பராஜயத்துக்காக. சத்ரு இருந்தால் பராஜயம் பண்றதுக்காக சேனை வச்சிருக்கோம். ஏதோ சில இடத்துல சத்ரு தான் ஜெயிக்கிறது, சேனை இவருடைய ஆர்மி ஜெயிக்கிறது இல்லை. ஆர்மி என்னுடைய ஆர்மி துர்பலம், அதனால ஆர்மியே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ராஜா தீர்மானம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அதனால அந்யதா காதாதிக்கம் பராஜயம் திருஷ்டுவா. எப்பொழுது ஏதோ ஒரு இடத்துல பராஜயம் வருது பார்த்துல பூபைஹி சர்வைஹி பூபைஹி. பூபன்ன ராஜா பூமியும் பாலேதி பூவம் பாலேதி பூபா. கஜாஸ்வாதி சேனா உபேட்சியத. கஜவும் அஸ்வம் இதெல்லாம் வேண்டாம், அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? இன்னும் வேணும், பிரபலமா இருக்கணும், தேவையான ஆர்மி கிடையாது தானே நிர்ணயம் பண்றது சொல்ற. உதாரணம் கொடுக்குற அதேவ ஆனந்த போதாச்சாரியா ஆகு நஹ்ய அஜீர்ண பயாத் ஆஹார பரித்யாக. ஆனந்த போதாச்சாரியங்கிற ஆச்சாரியர் அவர் என்ன சொல்றார்? அஜீர்ண பயாத் ஆஹார பரித்யாக. அப்படி இருக்கா? அஜீர்ணம் வருமோ, அஜீர்ணம்னா டைஜஷன் இல்லாம இருக்குமோ பயப்பட்ட ஆகாரமே பண்ண வேண்டாம், முடிவு பண்ண மாட்டார். திக்ஷுக பயாத்வா தால்ய அதிஷ்டனம். தாலினால் பாகம் பண்றதுக்கு பாத்திரம் தாலின்னு சொல்லுது. தாலியில பாகம் பண்றது இல்லையா? இது இப்படி பாகம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டா கொடுக்க வேண்டியதா போயிடும். அதனால பாகமே பண்ண வேண்டாம், இப்படி வருமா? முடிஞ்ச அளவு கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம், பாகம் பண்ணிதான் ஆனந்தன. யூகா பயாத்வா பிராவரண பரித்தியாக. யூகானா கொசு மாதிரி ஏதோ கீடங்கள் வருது, பூச்சி, சின்ன பூச்சி இருக்கும் இல்லையா, ராத்திரி வருது, அது வரும். பிராவரணம்னா அந்த வேஷ்டியே கட்டி இருக்கிறதா இருந்தா கூட இல்ல, என்ன சொல்றது, இல்ல அப்படி என்ன அர்த்தம்னா இந்த பிராவரணங்கள் கம்பளம் கமிழ் பொறுப்பு இருக்கு இல்லையா, அது நிறைய வெச்சுட்டு இருந்தால் அது பூச்சி வந்து நாசமா பண்ணுவாங்க. அதனால இந்த வஸ்திரமே வேண்டாம். வஸ்திரம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது இருக்கு, சைத்திய காலத்துல உபயோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா சைத்திய காலத்துல உபயோகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த வஸ்திரம் இருந்தால் அது நாசப்படுறதுக்கு சில பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அதனால அந்த வஸ்திரம் வாங்கக்கூடாது சொல்ல மாட்டாங்க இல்லையா? உதாரணத்துல என்ன தெரியறதுன்னு கேட்டா, ஏதோ சில உபத்திரவங்கள் இருக்கலாம் வச்சுட்டு சாதனமே வேண்டாம் யாரும் முடிவு பண்றது இல்லை. விவேகம் இருக்கிறவா அப்படி பண்றது இல்லை. அதனால என்னுடைய யோகாபியாசத்தினால ஒண்ணும் கிடைக்கிறது இல்லை, பிராரத்தம் பிரபலமா இருக்க, அதனால யோகாபியாசமே ஆரம்பிக்கவே வேண்டாம், அப்படி நிர்ணயம் பண்ணக்கூடாது. உதாரணம் கொடுக்குற, வேற ஒன்றும் கிடையாது. சாஸ்திரிய பிரயத்னத்தை பிராபல்யம் வசிஷ்டராம சம்வாதே நிஷ்பஷ்டம் அவருங்கிறது. இதுக்கு மேல யோக வாசிஷ்டம் ஆரம்பிக்கிறார். இப்ப சொன்ன விஷயத்தை அத்தனையும் அந்த வசிஷ்டரும் ராமரும் அவருடைய சம்பாஷணத்துல இருந்த அந்த யோக வாசிஷ்டத்திலிருந்து தெரியுது. யோக வாசிஷ்டம் எப்படின்னு கேட்டா, அதுல வசிஷ்டன் குரு, ஸ்ரீராமன் சிஷ்யன் இருக்க. ஸ்ரீராமன் வந்து சிஷ்யன், ராமருடைய கேள்விக்கு அவர் சிஷ்யரா இருந்து கேள்வி கேட்கிறார். வேதாந்தோபதேசத்தை பண்றார் யாரு? வசிஷ்டர். இது யோகோபதேசம், வேதாந்தோபதேசம் எல்லாமே இருக்குது. அது யோக வாசிஷ்டம் ஒரு கிரந்தம். அது புராணங்களுடைய செட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல பலவித வேதாந்த விசாரங்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பிரகரணத்துல நீங்க இந்த இப்ப நம்மளுடைய இப்ப நிரூபணம் பண்ண இந்த விஷயம் இருக்கு, அது அப்படியே ராம வசிஷ்ட சம்பாதத்தினால தெரியுது. இதுக்கு மேல ஒரு இந்த ஸ்லோகங்களுக்கு கோர் பண்ண ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த விஷயம். அங்க யோக வாசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இவரே வியாக்கியானம் பண்ணி காண்கிறார்.
सर्वमेव हि सदा इत्यारम्भ सदा इत्यर्थ तदनु तदप्यवमुच्य साधु तिष्ठा इत्यन्तेन ग्रन्थेन समीचीनम् ஒன்றும் கிடையாது. அது அந்த கிரந்தம் முடியறது எங்கேயா, அந்த கான்டெக்ட் முடியறது எங்கேயான்னு காமிக்கிறார். அவ்வளவுதான். சர்வமேவகி சதா ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சர்வமேவகி சதா சம்சாரே ஆரம்பிக்கிறது இல்லையா? அங்கே ஆரம்பிச்ச இங்க முடிய போறது எங்க பார்க்கிறோம். இங்க சாது திஷ்டா முடியாது. அடுத்த பேஜில் ஒரு அந்த வரைக்கும் ஒரு பிரகரணம், அந்த வரைக்கும் ஒரு பிரகரணம், வசிஷ்ட ராம சம்வாதரூபமான ஒரு பிரகரணம். அந்த பிரகரணத்துல இந்த விஷயம் தான் சொல்லப்படுறது. எப்படின்னு பார்க்கலாம். வசிஷ்டனுடைய வாக்கியம் இது. சர்வமேவகி சதா சம்சாரே ரகுநந்தனா சம்யக் பிரயத்னா சர்வேண பௌருஷா சமவாப்பியதே. இது வசிஷ்டருடைய வாக்கியம். ஹே ரகுநந்தனா சம்போதனா, ஸ்ரீராமனே சம்போதனை பண்றார். ஹே ரகுநந்தனா சர்வமேவகி சதா சம்சாரே சம்யக் பிரயத்னா சர்வேண பௌருஷா சர்வம் ஆப்பியதே. யாரா இருந்தாலும் நன்னா பிரயத்னம் பண்றதா இருந்தால் பௌருஷத்தினால, புருஷ பிரயத்னத்தினால, பௌருஷனா புருஷனுடைய பிரயத்னம், புருஷனுடைய பிரயத்னத்தினால எல்லாமே சம்சாரத்துல ஆர்ஜிக்க முடியும், பிராபிக்க முடியும். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். சர்வம் புத்திரவித்த சொர்க்க லோக பிரம்மலோகாதி பலம் எதா இருந்தாலும், புத்திரனா இருக்கட்டும், வித்தமா இருக்கட்டும், சொர்க்கலோகமோ தேவலோகமோ பிரம்மலோகமோ எதா இருக்கட்டும், எல்லாமே பௌருஷம். புத்திரகாமேஷ்டி கிருஷி வாணிஜ்ய ஜோதிஷ்டோம பிரம்மோபாசனா லட்சணா புருஷ பிரயத்னா. அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த பிரயத்னங்கள், சாஸ்திர விதமான பிரயத்னம் இருக்கு. உங்களுக்கு சம்பத் இருக்கணும்னா கிருஷி, சொர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோமம், இந்த மாதிரி அந்தந்த உபாயங்கள் வேதத்துல சாஸ்திரத்தில் சொல்லப்படுற உபாயங்கள் இருக்கு இல்லையா? அந்த உபாயத்தினால எல்லாமே புருஷனுடைய பிரயத்னத்தினால பாதிக்க முடியும். இது வசிஷ்டருடைய வாக்கியம். இப்படி வசிஷ்டர் சொல்றார். சர்வமேவகி சதா சம்சாரே ரகுநந்தனா சம்யக் பிரயத்னா நன்னா பிரயத்னம் பண்றதா இருந்தால் சர்வேனா எல்லா புருஷன் பிரயுக்தான் இருக்கா, இதுல பிரயத்னான்னு இருக்கா. இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பிரயுக்தனா பிரயோகத்தினாலே அர்த்தம், பிரயத்னாலே அர்த்தம் தான். சர்வேன பௌருஷா சமவாப்பியதே. எல்லாவராலையும் தன்னுடைய பிரயத்னத்தினால, தன்னுடைய பிரயத்னம்னா எப்படி இருக்கணும், ஏதோ பிரயத்னம் இல்லை, எந்த பலம் வேணுமோ அந்த பலத்துக்காக சாஸ்திரத்தினால எது பண்ணணும் சொல்றதோ அந்த பிரயத்னம். ஏதோ சில பிரயத்னங்கள் பண்றதுனால கிடைக்கவில்லை, சாஸ்திரியமான பிரயத்னத்தினால அவருடைய அபிப்பிராயம். பௌருஷா சமவாப்பியதே. சாஸ்திரம் சாஸ்திரிதம் சேரி பௌருஷம் விவிதம் ஸ்மிருதம். வசிஷ்டருடைய வாக்கியம். உச்சாஸ்திரம் சாஸ்திரிதம் சேரி பௌருஷம் விவிதம் ஸ்மிருதம். இந்த பௌருஷமானது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு உச்சாஸ்திரம், இன்னொன்னு சாஸ்திரிதம். அர்த்தம் தெரியாதா? உச்சாஸ்திரம், உச்சாஸ்திரம்னா சாஸ்திரம் இல்லையா, சாஸ்திரம் எப்படியோ இருக்கட்டும், நான் எனக்கு தோன்ற மாதிரி பண்றேன் அப்படின்னா அது உச்சாஸ்திரம். அப்படியும் பண்ணலாம், பண்ண முடியாதுங்கிறது இல்லை. ஆனா அப்படி பண்ணி பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு சாஸ்திரம், சாஸ்திர மார்க்கத்தினால சாஸ்திரத்தினால தெரியாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய விவசிதம் இருக்குல்ல கீழே. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய விவசிதோ. நான் சொல்றதா இருந்தா கிடைக்கணும் அப்படி இல்லை. நானும் பகவானா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் சாஸ்திரம் மூலமா வச்சுன்னு சொல்றதா இருந்தால் கவனிக்கணும். என்னுடைய அபிப்பிராயம் கவனிக்கிறது இல்லை. என்ன சாஸ்திரம் மூலமா வச்சுருக்க, அது லௌகியமா இருந்தா லௌகிகம், அலௌகியமா இருந்தா அலௌகியம், அவ்வளவுதான். எல்லாமே வேதம் அர்த்தம் இல்லை. இப்ப சிகிச்சை பண்றது இப்படி எந்த கஷாயம் தான் சேவிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்ட வேதத்துல இருக்கா கேட்கக்கூடாது. ஆனா வேதீக வைத்தியம் கிடையாது இல்லையா? வேதீக வைத்தியமா இருந்தா வேதத்துல இருக்கான்னு கேட்கணும். லௌகிக உபாயத்தினால செய்யறாங்க, லௌகிக சாஸ்திரமா பார்க்கணும். ஆயுர்வேத சாஸ்திரம் லௌகிக சாஸ்திரம் இருக்கு, இந்த விதமா அந்த விதமா வேதத்தில் இருக்கான்னு கேட்க வேண்டாம். ஆனா ஜோதிஷ்டோகமா வருஷபூர்ண மாசமா வேதத்தில் இருக்கான்னு கேட்கலாம். அதனால அந்தந்த சாஸ்திரங்கள் பார்த்துங்க. சாஸ்திர விகிதமான கர்மாவுக்கு சாஸ்திரிதம்னு பேரு,
அப்படி இல்லைன்னா உச்சாஸ்திரம், இப்படி ரெண்டு விதமா இருக்கலாம். தத்திர உச்சாஸ்திரம் அனர்த்தாய பரமார்த்தாய சாஸ்திரம் ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? உச்சாஸ்திரமா பண்றதா இருந்தா உச்சாஸ்திரம், உத்துனா உள்ளங்கியம், அது கவனிக்காம சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணி ஏதோ தன்னுடைய இஷ்ட பிரகாரம் பண்றதா இருந்தால் அது அனர்த்தாய, அனர்த்தம் தான் வரும். பரமார்த்தாய சாஸ்திரம், பரமார்த்த பதத்துக்காக சாஸ்திரியமான கர்மம், இப்படி ரெண்டு விதமா இருக்கு. அவரே வியாக்கியானம் பண்ற அந்த கத்தியம், அது அவருடைய வியாக்கியானம். உச்சாஸ்திரம் பரத்ரவிய அபகார பரஸ்ரீ கமனாதி உச்சாஸ்திரம். இப்போ சம்பத்து வேணும்னா அதுக்கு சாஸ்திரியமான மார்க்கம் இருக்க, சம்பத்து வேணும்னா அதுக்கு சாஸ்திரியமான மார்க்கம் இருக்க. தன்னுடைய வேலை, தன்னுடைய சுதர்மம் சம்பத்து ஆர்ஜனம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் வேதத்திலோ ஸ்மிருதியிலோ தெரியாது. அந்த வேதவிகிதமான தர்மத்தை பண்ணி அதற்கு சம்பத்தை ஆர்ஜிக்க கூடாதுன்னு எங்கேயும் இல்லை, சம்பத்தை ஆர்ஜிக்கணும் தான் இருக்கு. ஆனா சம்பத்தை ஆர்ஜிக்கிறதுக்கு வேதத்திலோ ஸ்மிருதியிலோ உபாயங்கள் விகிதமா இருக்கு. எல்லோருக்கும் ஒரே உபாயம் இல்லை. பிராமணனா இருந்தால் சம்பத்து கிடைக்கிறதுக்கு யஜனம் யாகம் தர்மங்கள், அத்தியாபனம் யாகனம் அத்தியாபனம் அந்த மாதிரி தர்மங்கள். கத்திரியனா இருந்தால் இப்படி, வைசியனா இருந்தால் இப்படி, இப்படி விபாகம் இருக்கு இல்லையா? சாஸ்திரம் சொல்றதுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல அப்படிதான் தெரியும். அப்ப சாஸ்திரத்துல ஒவ்வொரு அதுக்காக அந்தந்த விபாகத்தை பண்ணி சம்பத்தை ஆர்ஜிக்கிறதுக்கு யோசனை இருக்கு. அது பண்றதா இருந்தால் அது கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு உச்சாஸ்திரமான உபாயம் என்ன? பரத்ரவிய அபகரணம். பரத்ரவிய அபகரணத்தினால சம்பத்து கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? கிடைக்கலாம், ஆனா அனர்த்தம் கூட கிடைக்கும். அவ்வளவுதான். சம்பத்து கிடைக்காதுங்கிறது இல்லை, அனர்த்தம் கூட அதோட சேர்ந்து கிடைக்கும். அதனால அனர்த்தாயா. அந்த மாதிரி பரஸ்ரீகமனாதி புத்திரோத்பத்தி வேணும்னா சொத்ரீகமனம் சாஸ்திர விகிதமான கர்மம், பரஸ்ரீகமனம் உச்சாஸ்திரம் கர்மம். புத்திரம் கிடைக்காதுங்கிறது இல்லை, புத்திரம் கிடைக்கும், ஆனா அனர்த்தம் கூட கிடைக்கும். அவ்வளவுதான். அது இதுக்கு எல்லாமே சாஸ்திர விகிதமான ஒரு உபாயம் இருக்கு, உச்சாஸ்திரமான இன்னொரு உபாயம் லோகத்தில் இருக்கு. ரெண்டும் தெரியறது. சாஸ்திரம் நித்தியநைமித்திகானுஷ்டானாதி இருக்கு. அனர்த்தோ நரகா, அனர்த்தாயாம் இருக்கு இல்லையா? தன்னுடைய வியாக்கியானம் அனர்த்தோ நரகா. அர்த்தேஷு ஸ்வர்காதிஷு பரமோ மோட்சா பரமார்த்தா. அர்த்தம்னால் அது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் மோட்சம், பரமார்த்தம்ங்கிறது. அனர்த்தம் தான் நரகம், பரமார்த்தம் தான் சொர்க்கம் ஆரம்பிச்ச மோட்சம் வரைக்கும் எது எடுத்துனாலும் பரவாயில்ல. அந்தந்த உபாயத்தை அனுசரித்து கவனிக்கணும். ஆபால்யா அலம் அபியஸ்தை சாஸ்திர சங்கமாதிபி குணை புருஷயத்னேன ஸ்வர்த்த சம்பாத்யதே ஹிதः. ஆபால்யா, ஆபால்யா அப்படின்னா இந்த தர்மத்துல பிரவൃத்தி எப்படி இருக்கணும்? வார்த்தைக்கு கிடையாது. ஆபால்யா இல்லையா? நம்மளுடைய பிரஹ்லாதனுடைய வாக்கியம் இருக்கு இல்லையா? கௌமார ஆதரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹா. இந்த பிரஹ்லாதன் சொல்லிக் கொடுக்கிறார். பிரஹ்லாதன் என்ன பண்றார்? அதனுடைய சதீர்ஷத்துக்காக உபதேசம் பண்றது இல்லையா? அந்த உபாக்கியானத்துல பாகவத்துல தெரியுது அங்கே இருக்க. கௌமார ஆதரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹா. இந்த பாகவத தர்மங்களை கௌமார கௌமாரே சப்தமி கௌமாரஹான பிரதமா இல்லை, கௌமாரே ஆதரே, கௌமாரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சுபாஷிதம் இருக்கு இல்லையா? கிரகீதைவ கேசேஷு மிருத்வினா தர்மமாதரே. கிரகீதைவ கேசேஷு, மிருத்யு வந்த கேசத்துல பிடிச்சிருக்கோம் தெரியும் தோணும். அவருடைய தர்மாதரம் பார்த்தாங்க, அந்த மாதிரி தர்மத்தை பண்ணாங்க. சரி. ஆபால்யா அலம் அபியஸ்தை சாஸ்திர சத்சங்கமாதி. சாஸ்திராத்தியாசம் சத்சங்கமாத்தியாசம், சாஸ்திரத்தினாலையும் சத்சங்கத்தினாலே. சத்சங்கம்னா சத்சங்கம், சங்கமம் ஒரு இன்னொரு பிரத்யம் அவ்வளவுதான். சத்சங்கம் சத்சங்கமம் ஒரே அர்த்தம். சத்சங்கத்தினாலேயும் சாஸ்திரத்தினாலேயும் குணை புருஷயத்னேன சக அர்த்தः சம்பாத்யதே ஹிதः. அந்த ஹிதமான அர்த்தம்
ஹிதமான பிரயோஜனத்தை அனர்த்த சம்பந்தம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். பிரயோஜனம் சாஸ்திர மார்க்கத்தை உல்லங்கனம் பண்ணி பிரயோஜனம் கிடைக்கலாம், ஆனா அதோட அனர்த்தமும் கிடைக்கும்னு சொல்றது இல்லையா? ஆனா அனர்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் பிரயோஜனம் கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்துக்கு தான் ஹிதம்னு பேர். இல்லைன்னா பிரியம் சொல்லுவாங்க. பிரியம் ஹிதம் ரெண்டு விதமா சொல்றது இல்லையா? ஹிதம் எப்ப சொல்லும், அனர்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லாம பியூரா கிடைக்கிறது அந்த பிரயோஜனம். அனர்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லாம கிடைக்கிறதா இல்ல பியூரா கிடைக்கிறதா இல்ல, அதுக்கு பேரு ஹிதம். இல்லைன்னா பிரியம் பிரியமா இருக்கலாம். பர திரவிய அபகரணம் பண்ணா கூட தற்காலமா ஒரு சந்தோஷம் ஏற்படுது, பிரியமா இருக்கலாம். ஆனா அப்புறம் என்ன வருது தெரியாது. அதனால சொல்றார் ஹிதா, எந்த மாதிரி ஹிதத்தை சம்பாத்தியதே சம்பாதிக்கிறது. இதனால சாஸ்திர சங்கமம், சாஸ்திரத்தினால, சத்சங்கத்தினால, குணத்தினால, புருஷ பிரயத்னத்தினால இதனால இது சம்பாதிக்கிறது. எப்போ ஆரம்பிச்சு? பால்யத்துல ஆரம்பிச்சு. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் அவரே பண்றார். அலம் இருக்கு ஒரு பதம், ஆபால்யா அலம். அந்த அலம் என்ன அர்த்தம்? அலம் சம்பூர்ணம் சமயத்தை வித்தியாசம். இல்லைன்னா அதுக்கு அங்கே நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆபால்யாத் அலம் அபியஸ்தை, எதுக்கு அர்த்தம் சொல்லணுமோ அது மட்டும் சொல்றாரு. ஆபால்யாத் அலம் அபியஸ்தைன்னு இருக்கு. அலம் எங்கே நினைக்கிறது கேட்டா, அலம் அபியஸ்தை. அபியஸ்தை எப்படி? சமயக் அபியஸ்தைன்னு அர்த்தம். அந்த சமயதைங்கிற அர்த்தத்துல அலம்னு ஒரு அவ்வியம். அது வியாக்கியானம் பண்றார். அலம் சம்பூர்ணம் சமயத்தை வித்தியாசம். குணைர் யுக்தேனா இத்தி அத்தியாகாரம். குணைர் யுக்தேனா இத்தி அத்தியாகாரம். அத்தியாகாரம் என்ன அர்த்தம்? அந்த சென்டென்ஸ் பூர்ணமா அன்வயிக்கிறதுக்கு சில இல்லாம சில பதங்கள் இருக்காதங்க, அது வெளியிலிருந்து எடுக்கணும், எடுத்து சேர்க்கணும். அதுக்கு அத்தியாகாரம் பேரு. அனுஷங்கம் அத்தியாகாரம் ரெண்டு இருக்கு. அனுஷங்கம் என்ன? முன்னாடி இருக்கிற பதமே எங்கே கொண்டு வருது, அப்படி இல்ல அனுஷங்கம். அனுவர்த்தின்னு சொல்றது வியாகரண சூத்திரத்துல. அனுவர்த்தி முன்னாடி தெரியாது அந்த பதம், பின்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருக்கு, அது இங்கே கொண்டு வரதுக்கு அனுவர்த்தின்னு பேரு, அனுஷங்கன்னு பேரு. பின்னாடியும் தெரியுறது இல்ல, முன்னாடியும் தெரியுது இல்ல, எங்கேயும் இல்லை, ஆனா வெளியிலிருந்து கொண்டு வரணும். அப்படி இல்ல அத்தியாகாரம்னு பேரு. இங்க வந்து அபியஸ்தைகி இருக்கு. யாரால ஒரு கேள்வி வருது இல்லையா? கேனா கேனா அபியஸ்தை. அந்த கர்த்தபதம் கிடையாது, கர்த்தபதம் கிடையாது. அதனால அத்தியாகாரம் பண்ணணும் சொல்ற. குணைர் யுக்தேனா இது அத்தியாகாரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? குணைர் யுக்தேன அபியஸ்தைன்னு அர்த்தம். இங்க குணைகி ஒரு பதம் இருக்கு, அங்க யுக்தேன குணைர் யுக்தேன புருஷேன அபியஸ்தை. முதல் அவர் குணியா இருக்கணும். இந்த அபியாசம் பண்றதுக்கு கபடமா இருந்து அபியாசம் பண்ணா பால்யத்திலிருந்தே அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா குணியா இல்ல, உண்மையா குணமான இருந்துட்டு அபியாசம் பண்ணல, சத்குணத்தோட இருந்துட்டு அபியாசம் பண்ணல, வேற விதமா கபடமா அபியாசம் பண்றாரு. அதனால பலம் கிடைக்காது இல்லையா? அப்போ குணைகி குணயுக்தைகி அத்தியாரம் பண்ணி அந்த பங்கியை சேர்க்கணும்னு சொல்றாரு. குணைர் யுக்தேனா இத்தி அத்தியாகாரா. ஹிதா ஸ்ரேயோ ரூபா, அதுக்கு வியாக்கியானம். ஹிதஹாங்கிற பதத்துக்கு ஸ்ரேயோ ரூபா, ஸ்ரேயோ ரூபமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் கேட்கிறார், இதெல்லாம் முடியாது, என்னுடைய பிரார்த்தம் அதோட சக்தியா இருக்கு, அதனால நீங்க சொல்றதும் வாஸ்தவமா இருக்கலாம், ஆனா அனுஷ்டானம் பண்ணவே முடியாது, பண்ணாலும் பெரிய பிரயோஜனம் இருக்கிறதா தெரியவில்லை. ஸ்ரீராமன் கேட்கிறார். கேட்ட அதுக்கப்புறம் பதிலா சொல்றார். இப்ப இந்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சமாதானத்தை ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இந்த பிரகரணத்துக்கு தெரியறதுன்னு காமிக்கிறார். இதுக்காக அந்த பிரகரணத்தை இவர் உத்தாரணம் பண்ணி இங்க வியாக்கியானம் பண்றார்.